வெல்கம் டு நாஞ்சில் டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படம் இல்லை, ஒரு அனிமே. ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் வந்து ஒரு அனிமே. இந்த அனிமே பேர் டோக்கியோ காட்ஃபாதர்ஸ். 2003 வந்த ஒரு படம். போஸ்டர் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த படம் எதை பற்றியான ஒரு படம்? 3 ஹோம்லெஸ் பீப்புள், அவங்கள பற்றியான படம். இந்த மொத்த படமுமே ஒரு ஹோம்லெஸ் பீப்புளை பற்றியான படம். ஓகே, இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பிளாட்டுக்கு போக வேண்டாம், பிளாட்டை போக போக பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச விஷயம், இதில் ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். இதில் மெயினாக 3 ஹோம்லெஸ் பீப்புளுடைய ஜேர்னி தான். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரேயர்ஸுக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட்டு, அந்த கிஃப்டை ப்ரெசென்ட் பண்ண போகிற ஜேர்னி தான் இந்த மொத்த படம். இது ஒரு அட்வென்ச்சர் காமெடி. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து கிரேசி முகன் ஸ்டைல் தெரிஞ்சிச்சு. ஒரு கிளைமேக்ஸ், ஒரு பரபரப்பான ஒரு கார் சேசிங், ஒரு காதலா நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஹோம்லெஸ் பீப்புள்ஸ், அவங்க ஒரு அட்வென்ச்சர் காமெடி, அந்த மாதிரியான ஒரு படம் இது. ஓகே, டிரான்ஸ்ஜெண்டர். அந்த டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர் வந்து கிறிஸ்மஸ் நைட்டில் வந்து ஒரு ப்ரேயர்ஸ் வைக்குது, எனக்கு ஒரு குழந்தை வேணுன்றது. அன்னைக்கு ராத்திரியே அந்த 3 பேர், ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், ஒரு ஆல்கஹாலிக், ஒரு 19-20 வயசு ஒரு பொண்ணு, இந்த 3 பேருமே ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால ஹோம்லெஸ் ஆகியிருக்காங்க. அவங்க வீட்டை விட்டு அபாண்டன்ட் ஆகியிருக்காங்க. அதனால ஹோம்லெஸ் பீப்புளாக இருக்காங்க. இவங்க கையில் ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தையும் இப்போ ஒரு ஹோம்லெஸ். அந்த குழந்தைய அவங்க எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு காட் சென்ட் மெசேஜர், அவங்களுக்கு நம்ம சர்வெண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அந்த குழந்தைய எப்படி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறாங்கன்றதான் இந்த மொத்த படத்தோட கதை. இந்த படம் எப்படி இருக்குன்னா, அந்த கேரக்டரோட, அந்த 3 கேரக்டருடைய பேக் ஸ்டோரிஸை எக்ஸ்பிளைன் பண்ண விதம், நரேட் பண்ண விதம், கட்டவே போகாமல் அந்த ஜேர்னி கூடயே இதை பண்ணுது. அண்ட் இந்த படத்துடைய செட்டிங் கிறிஸ்துமஸ் டைமிங்கில் வச்சனாலே இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. கிறிஸ்துமஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கிறிஸ்துமஸ் டைமிங்கில் செட் பண்ணதுனாலே இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேண்டசி ஃப்ளேவர் கிடைக்கும். இது ஃபேண்டசி தான், ஆனால் மேஜிக்கல் ரியலிசம் இல்லை. இது வந்து அட்வென்ச்சர் காமெடி தான், ஆனால் ட்ராமா இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது. ஃபீலிங்ஸ் மட்டுமா இருக்குன்னு கேட்டால் இல்லை, காமெடியும் இருக்கு. இந்த மொத்த படமே எதை பற்றியா இருக்குன்னா, ஹோம்லெஸ் பீப்புள்ஸ், அபார்டன்ட் ஆன விஷயங்கள், அப்புறம் கேப்லிங், சூதாட்டத்தை பற்றி, அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருந்து ஓடுற மனுஷங்களை பற்றி. இந்த மொத்த படமே அதுதான் சொல்லுவேன். அண்ட் இதோட இந்த கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்க விதம், இந்த ஒரு கேரக்டர் இடையில வந்தாலுமே அதோட ஆர்க் முடிகிற இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். டோக்கியோ காட்ஃபாதர் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த படத்தை. இப்போ நான் வந்து இதோட ஸ்டோரியை நரேஷன் பண்ணேன்னா உங்களுக்கு பார்க்கும்போது போர் அடிக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த படத்தை போய் பாருங்கள், டோக்கியோ காட்ஃபாதர். இது அகைன் நான் சொல்ல போனால், இது வந்து தமிழில் ரீமேக் பண்ணலாம். இந்த தமிழில் ரீமேக் பண்ணால் கிரேசி மூவன் மாதிரியான ஒரு ரைட்டர் இருப்போம். இல்லை இருந்திருந்தால் இந்த படத்தை, இது மாதிரியான ஒரு படத்தை ரெடி பண்ணலாம். ஏன்னா இது பார்க்கும்போது ஒரு பஞ்சதந்திரம், கிரேசி மூவன் சார், கமலஹாசன் சார் அவங்களோட காம்போல வந்த நிறைய படங்கள் பார்க்குற ஞாபகம் வரும். மெயினாக ஒரு ஜாப்பனீஸ் அனிமேல டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டரை வச்சு கதையை நகர்த்திட்டு போனது சூப்பராக இருந்துச்சு. இதில் யூஸ் பண்ண மியூசிக்காக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண விஷுவலாக இருக்கட்டும், ஸ்டோரிஸ், அந்த 3 கேரக்டர்ஸோடைய பேக் ஸ்டோரிஸ், அதில் நடக்கிற ஜேர்னி, அதில் நடக்கிற ஈவெண்ட்ஸ், அது என்ன ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். இது ஃபேண்டசி, ஆனால் மேஜிக்கல் ரியலிசம். கிறிஸ்துமஸ் செட்டிங்கில் நடக்கிற ஒரு சூப்பரான கதை, சூப்பரான ஸ்டோரி, சூப்பரான மூவி. ரொம்ப ஷார்ட்டான மூவி தான், 136 மினிட்ஸ் என்ன தான் வருது. 2003 வந்த டோக்கியோ காட்ஃபாதர் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான அனிமே மூவிஸை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா நாஞ்சில் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.